இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க என்னன்னா மதுபானங்கள் இல்லாத ஒரு தூய ஒரு அரசாக உருவாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. வந்த கொஞ்ச நாள்லேயே 717 ஒயின் ஷாப்பை மூடப்படும்ன்ற ஒரு உத்தரவை வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதுக்கு அருகில் இருக்கும் 717 மதுபானங்கள் டாஸ்மார்க் மூடப்படும்னு உத்தரவிட்டிருக்காங்க. புரியுது. இது முதல் நடவடிக்கை பாராட்டுவோம். ஆனால் இது மட்டுமே மது ஒழிச்சிட முடியாது. நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், மதுவை மாநில அளவில் ஒழிப்பது மிக கடினம். இந்திய அளவில் அதுக்கு முயற்சி இருக்கணும். குஜராத்தில் இருக்கு, காந்தி பிறந்தது, அதுக்கும் பக்கத்து மாநிலத்தில் வந்து பாயிண்ட் உள்ள போயிடுறாங்க. இதுக்கு இந்திய அளவில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தலைவர்கள் பொது இடங்களில் மது இருந்தது, விளம்பரங்கள்ல நல்ல சூப்பர் ஸ்டாரா உச்சமா இருக்கக்கூடிய நடிகர்களே மது சிகரெட்டு பிடிச்சு நடிப்பதை தவிர்க்கணும். இவரை நேசிக்கிறாங்க அந்த மக்கள். அப்ப அந்த மக்களுக்கு அவர் எதை சினிமாவில் காட்டணும்னு இருக்குது இல்லை, அதான் தவிர்த்துக்கலாம். சிகரெட்டு குடிப்பதை, மது குடிப்பது இவருன்னு இல்ல, பொதுமக்களா இருக்கக்கூடியவங்க யாரை நேசிக்கிறாங்க? நல்ல தலைவர்கள், சினிமாவில் இருக்கிறீங்க, இவங்களெல்லாம் நேசிக்கிறாங்க. தன்னுடைய தலைவனா அவங்க பாக்குறாங்க. ஒரு ரசிகனா மட்டும் இல்ல. அப்ப அந்த மக்களுக்கு இவங்க அதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கங்கிற மாதிரி இருந்தாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு இந்திய அளவில் ஒரு இது வேணும். எல்லாரும் போராடி ஆனதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இது தேவையா நாட்டுக்குங்கிறதுல விழிப்புணர்வு அப்படி எல்லா திசையிலிருந்து பிரச்சாரம் கிளம்பினாதான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும். இல்லை என்றால் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை தான் பண்ண முடியுமே தவிர பெரிய லெவலில் நம்ம போக முடியாது. மது சுத்தமா ஒழிச்சு கொண்டு வர முடியாது. ஒரு பக்கம் மதுவால் நடக்கக்கூடிய விழிப்புணர்வுக்கு சூப்பர் ஸ்டாரா நல்ல உச்ச நட்சத்திரம் இருக்கிறீங்களா அதை குடிக்கிற மாதிரி எல்லாம் தவிர்த்தா நல்லது. அதுல இருக்கிற கெடுதலை சொல்லலாம், அவங்களுக்கு கொஞ்சம் புரியும், இளைஞர்கள் கேட்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன்.